Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அனுபவி சுப்பிரமணியர் கோயிலுக்கு வந்திருக்கோம். சண்டே மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகுது. கிளைமேட் சூப்பராக இருக்குது, அதான் சீக்கிரமாக வந்துட்டோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு நடுவில் இருக்குது, அழகாக இருக்கும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுமார் 500லேருந்து 600 படிக்கட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதில் ஏறி போகிறோம். நாங்கள் மட்டும் என்ன பரவாயில்ல, குழந்தைங்களும் வந்திருக்காங்க. சீக்கிரமாகவே வந்துருங்க, ஏன்னா அப்புறம் வெயில் வந்துச்சுன்னா நடக்க முடியாது. ஸோ சீக்கிரமாக வந்துருங்க முடிஞ்ச அளவு. அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது. ஸோ விநாயகர் சன்னதியை கும்பிட்டுட்டு நம்ம இப்போ மேலே ஏறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் முதல் படி ஏற போகிறோம். எல்லாரும் சாமியை வேண்டுங்க. ஏறுமா மேலே? அம்மா கைப்பிடி வா. ஏறு ஏறு மேலே ஏறு. சீக்கிரம் வச்சாலும் போயிட்டு மறுபடியா கைப்பிடி. அம்மா கை பிடிச்சிக்கோவா. வெரி குட் மாரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 2-wheeler பார்க்கிங்க்கு 10 rupees பே பண்ணோம். என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது. இந்த குட்டி குருவி பேர். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற எனக்கு இது வந்துட்டு ரொம்ப குட்டி சின்ன குருவி. இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நாங்கள் ஜூம் பண்ணி காட்டுறோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இயற்கை சூழ்ந்து இருக்கும், நல்லா அழகாக இருக்கும், ஃபுல்லாக மரங்களாக இருக்கும். மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் இங்கே வந்தால். எங்கள் விஜய் பாப்பா பாருங்கள், நல்லா நடந்து வருது. எத்தனை தூரம் நடக்க போகிறான்னு தெரில, எப்போ தூக்க சொல்லுவான்னு தெரில. இது ஹாய் செல் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சின்ன தம்பி யானையை பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சின்ன தம்பி யானை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்லிப்பில் இருக்குது. அதை வந்து கும்கி யானையாக மாற்றிட்டாங்க. ஆனால் டஃப்பாலாம் இருக்காது, அப்படியே ஜாலியாக நடந்து போகலாம். சார், நீங்கள் இன்னும் 50 தான் வந்திருக்கீங்க. இங்கே போய் முடிச்சுட்டு சொல்லுங்கள். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக போகலாம். குட்டி குட்டி பேர்ட் சவுண்ட் கேளுங்க. நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மண்டபம்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம். தான் இங்கே ஒருத்தர் ஓய்வு எடுத்துகிட்ருக்காரு. திரும்ப அவர் நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 100 ஸ்டெப்ஸுக்கு ஒரு மணி மண்டபம் இருக்கும். ஸோ நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு கிளம்பலாம். சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த கோயிலை. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டுட்டு காட்டுக்குள்ளே தூக்கி போடாதீங்க. பிளாஸ்டிக்ஸ்லாம் அனாவசியமாக கீழே போடாதீங்க. ப்ராப்பராக அது டஸ்ட்பினில் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூஸாக ஸ்டெப் இருக்காது. கொஞ்சம் தூரம் நடப்போம், கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நடக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். எங்கடா இங்கே ஓய்வு எடுக்கிற நீ? ஏறுற மேலே. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எங்கள் சின்ன பையன் எவ்வளோ அழகாக நடந்து போகிறான்னு. பெரிய பையன் அங்கே போயிட்டான்.
நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் அடிக்கடி இங்கே வருவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு வந்து. இங்கே வந்தீங்கன்னா மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய குட்டி குட்டி பேர்ட்ஸ் வருவீங்க, ஸோ அதை கேப்சர் பண்ணுவாங்க. ம் கை பிடிச்சிக்கோ. நாங்கள் ஒரு 400 படிக்கட்டுகள் ஏறி வந்தாச்சு. இன்னும் ஒரு 100 படிக்கட்டு தான். இடத்துல நின்று ரிவர்ஸ் எடுத்து கீழே வரதா தெரியுதா? நாங்கள் கோயிலுக்கு பக்கமாக வந்தாச்சு. அதுக்கு தான் பூஜை பண்ணி சொல்லுவாங்க. இந்த குகையில தான்டா பாம்பாட்டி சித்தர் தவா இருந்தாரு. இன்னும் பூஜையெல்லாம் நடக்குது உள்ள. பூசாரி தான். அன்னதான கூடம் டெய்லியும் ஆஃப்டர்நூன் வந்துட்டு அன்னதானம் எல்லாத்துக்கும் இங்கே நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏறி வந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இங்கே நிறைய செங்கல் சூளையெல்லாம் இருக்குது. இங்கே அதுதான் ஃபேமஸ். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, தெரியும் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க நின்னா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து ஒரு 100 படிக்கட்டு மேலே ஏறினா சிவன் கோயில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதாக பார்த்தீங்கன்னா ஹனுமார் தீர்த்தம். ஸோ இங்கேருந்து அந்த ஊற்று எங்கேருந்து வருதுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ தண்ணி வந்துட்டு எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் இதில். ஃப்ரெண்ட்ஸ், ஹனுமார் வந்துட்டு சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது அவருக்கு தாகம் எடுத்ததாகவும் அப்போ முருகப்பெருமானை கேட்கும் போது அவர் ஒரு ஊற்றை உருவாக்குனதாகவும் ஒரு வரலாறு. ஸோ அதனால தான் அணுவாவி, அணுன்னா ஹனுமான்,
வாவின்னா ஊற்று ஊற்று அப்படின்னு அர்த்தம்னு சொல்றாங்க. அதுதான் இந்த கோவில் உருவான கதை. அன்னிலேருந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே இந்த ஊற்றுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் எங்கேருந்து வருதுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல யாருனாலையும். கூடி சீக்கிரம் நாங்கள் கண்டுபிடிச்சு சொல்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தங்கக்குட்டி எவ்வளோ அழகாக ஏறுது பாருங்களேன். நாங்கள் பயந்துட்டே இருந்தோம் 2 பசங்க எப்படிரா தூக்கிட்டு போகணுன்ட்டு. பரவாயில்ல, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அழகாக வந்துருன்னு. ஒரு தடவை கூட தூக்கவே இல்லை, அவனே ஏறி வந்துட்டான் எல்லா படிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலே உயரமான இடத்துல இருக்கிறது தான் சிவன் கோயில். ஃபஸ்ட்டு முருகன் கோயில் வரும், அதுக்கு மேலே சிவன் கோயில் வரும். சிவன் கோயில் தான் இப்போ நான் உங்களுக்கு மேலே காமிச்சது தான். இது சிவனை அப்படியே வரைஞ்சிருக்காங்க. கோலம் கோலம் போட்டிருக்காங்க சிவனை. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வியூ பாயிண்ட், இந்த கோயிலோட வியூ பாயிண்ட். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாமி கும்பிட்டோம். இப்போது கீழே இறங்க போகிறோம். கீழே போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கீழே இறங்க போகிறோம். நாங்கள் கீழே ஆல்மோஸ்ட் இறங்கியாச்சு. கீழே ஒரு பெரிய அனுமார் சிலை இருக்குது. நாங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம். விஜய்
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹனுமார் கோயில், பெரிய ஹனுமார் சிலை இது. இப்போ தான் ரீசெண்டாக கட்டியிருக்காங்க. அனுவாவி கோவில் அடிவாரத்தில் இந்த கோவில் இருக்கும். நல்லா நல்லா மலைக்கு நடுவில் சாமியை பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்கு. செம பிரம்மாண்டமாக இருக்காருங்க. நேரில் பார்த்த மாதிரி இருக்கு. அப்படி பிரம்மாண்டமாக இருக்காரு, பார்க்கவே கம்பீரமாக இருக்கு. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா தயாலயா சுப்பிரமணியன் நினைவு கூடம் இருக்கு, தெரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவை பிடிக்கும்னு நம்புகிறோம். நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்கும், மன நிம்மதியாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விழாக்கில் உங்களை சந்திக்கிறோம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய். Bye.